அனைவருக்கும் வணக்கம். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கம் கன்னியாகுமரி மாவட்டம். சுயசாதி பற்றி பிரசாதி நட்பு. அதான் உங்கள் சுரேஷ் தேவர். அதாவது ஒரு ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா சில பதிவுகள் வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது என்னென்னா, நேதாஜி சுபாஷ் சேனாவின் நிறுவன தலைவர் அண்ணன் மகராஜன் அவர்களை பற்றி பிஎம்டி நிறுவன தலைவர் டாக்டர் கே இசக்கிராஜா தேவர் ஒரு காணொளி வந்து விட்டுருப்பாங்க. அந்த பதிவில் வந்து எந்த ஒரு மனக்கசப்பு இல்லாமல் தான் அந்த பதிவு போட்டிருப்பாங்க. அது வந்து வைரல் ஆகிட்டு இருக்கு. அதாவது புரிஞ்சுக்கிடணும், நேதாஜி சுபாஷ் சேனாவோட பொறுப்பாளர்கள் புரிஞ்சுக்கிடணும். அவர் வந்து ஒருத்தரை வந்து பிடிக்கலைன்னா அவர் வந்து வேண்டாம் அப்படிங்கிறதுல வந்து ஒரு ஷார்ட்டாக ஒரு ஒரு 2 லைன் முடிச்சிருப்பார். அந்த வார்த்தையே நம்ம உறவுகள் பார்த்தீங்களான்னு தெரியல. அந்த பார்த்தீங்கன்னா தெளிவான இதை வந்து புரிஞ்சுக்கோங்க. அவர் வந்து எந்த ஒரு கசப்பு தன்மை இல்லாமல் அந்த பதிவு போட்டிருப்பார். இனத்துக்குள்ளேயே வம்பு வேண்டான்னு நினைக்கக்கூடியவர். அவர் வந்து பிறந்த இனத்தில் யார் தவறு பண்ணாலும் விட்டு கொடுக்கக்கூடிய ஆள். அவர் வந்து அருமையான ஒரு பதிவு போட்டிருப்பார். அதை வந்து எல்லா பொறுப்பாளருமே பாருங்கள். தேவ சமுதாய உறவுகளும் அதை பாருங்கள். பார்த்துக்கிட்டு அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள் வலைதளங்களில். அது வந்து நம்ம சமாஜத்துக்குள்ளேயே அந்த விஷயத்தை வந்து பெருசு பண்ணாண்டாம். என்னன்னா, அவருக்கு வந்து நம்ம போகிற பாதை பிடிக்கல அப்படிங்கிறது வந்து அவருக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் அவர் அந்த பதிவு வேண்டாம், இவர்களுடைய வழியில் வந்து பயணிக்காண்ட, அவர் போகிற பாதை சரியில்லை அப்படின்னு அந்த பதிவு போட்டிருக்காரு. எல்லாருமே அந்த பதிவை பாருங்க. நான் உயிரினும் மேலாக நேசிக்கும் எனது தேவையான சொந்த பந்தங்களே, நான் இசக்கிராஜத்தூர் பேசுகிறேன், தூத்துக்குடியிலிருந்து. இயக்கம் தொடங்கிய நாள் முதல் இன்று வரை உங்கள் மனசுக்கு ஏற்ற மாதிரி தான், நீங்கள் என்ன நினைக்கலோ அதுக்கு ஏற்ற மாதிரி தான் நான் இயக்கம் தொடங்கி வர்றேன். அது உங்கள் எல்லாத்துக்குமே வந்து தெரியும். நம்ம வரலாற்றை திருடுறவனை நான் தடுக்கத்தான் முடியும், நான் வந்து சத்தம் போட தான் முடியும், நான் எதுக்கத்தான் முடியும். நான் அதைத்தான் செய்கிறேன். இந்த வரலாறு, ஏன்னா அடையாளத்தை யாருமே மறக்கக்கூடாது. அடையாளத்தை நம்ம மறந்துட்டாலே நம்ம வந்து வரலாற்றில் இல்லாமல் போயிடுவோம். நம்ம முன்னோர்கள் செஞ்ச தியாகங்களை, அவங்க கட்டி காப்பாற்றின வரலாற்றை நம்ம காப்பாற்றணும். அந்த எண்ணத்தோடு தான் நாம் இயக்கம் நடத்துகிறோம். நம்ம சமுதாய மக்கள் எங்கு பாதிக்கப்பட்டாலும், அரசு ஊழியராக இருந்தாலும், அரசு உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு கூட இன்றைக்கி பாதுகாப்பு இல்லை. அப்போ அந்த மணிக்கு நான் அடுத்த கட்ட நகர்வுக்கு எல்லா கிராமங்களையும் ஒன்று சேர்க்கணும், எல்லா ஊரையும் ஒன்று சேர்க்கணும் நோக்கத்தில் எப்படியாவது ஒரு பெரிய ஒரு யூனிட் அமைக்கணும் அப்படின்னு சொல்லி அமைச்சிக்கிட்டு இருக்கேன். எங்களால் முடிஞ்ச அளவுக்கு கஷ்டப்பட்டு, அது யார் மூலியமாவது 1000, 2000, 500 எல்லாரும் போட்டுனாலும் நாங்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டமைப்பை இளைஞர்களாக ஏற்படுத்திட்டு வர்றோம். எங்களுக்கு ஒரு சிலர் வந்து மிகப்பெரிய மன உளைச்சலை கொடுக்குறாங்க. எங்களுடைய வளர்ச்சி இப்போ ஏதாவது சாதிக்கு உண்மையாக உழைச்சி விளவாமல் இருந்தால் இந்த சாதி தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுவோம். அதில் மாற்றுக்கிறது இல்லை எல்லாத்தையும். இப்படிதான் உங்களுக்கு எலெக்ஷன் டைம் நம்ம மாறி போயிட்டோம் வச்சுட்டோம்னா, நம்ம சமூகத்தை கொண்டு அட வச்சோம்னா மாதிரி யார் மதிப்பா, யார் இவங்க பின்னாடி போவா? அதனால என் மேலே நம்பிக்கை வச்சு இந்த சமுதாய மக்கள் அனைவருமே நீங்கள் வந்திருக்கீங்க. உங்களை நான் வந்து வருங்காலத்தில் உங்களுடைய பேர குழந்தைகள், நம்ம தலைமுறைகள், அடுத்த தலைமுறை பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான வேலைகளை தான் நான் இப்போ செஞ்சுக்கிட்டு இருக்கேன். அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது அன்பான உறவுகள் நான் வந்து பதிவிட வந்த இந்த பதிவே, தென் மாவட்டங்களில் இனி நடக்கும் எந்த ஒரு கல்யாண விழா இருந்தாலும், பொது நிகழ்ச்சியாக இருந்தாலும், சுபகாரிய நிகழ்ச்சிகளில் நேதாஜி சுபாஷ் சேனை தலைவர் திரு மகாராஜன் அவர்களை நீங்கள் அழைத்திருந்தால், எந்த ஒரு விழாவுக்கும் நீங்கள் அழைச்சிருங்கள் என்றால் அந்த விழாவுக்கு என்ன அழைக்க வேண்டாம். ஏன்னா அவருடைய செயல்பாடுகளும் அவருடைய கொள்கைகளும் எங்களுக்கு ஒத்து வரலை. இனி அவர்களோடு இணக்கமாக போகக்கூடிய ஒரு காலகட்டமும் சூழ்நிலையும் இல்லை. அதனால் நேதாஜி சுபாஷ் தலைவர் மகாராஜனை தென் மாவட்டத்தில் முக்குளத்த சமயத்தை சேர்ந்தவங்க நீங்கள் யாராவது நீங்கள் உங்களுடைய விழாக்களுக்கு கூப்பிட்டுருந்தீங்கன்னா அந்த விழாவுக்கு என்னையை கூப்பிட வேண்டாம், எங்களுக்கு பிஎம்டியை கூப்பிட வேண்டாம். நாங்கள் வருவதற்கு எங்களுக்கு மனம் வந்து ஒத்துப்போகவில்லை. இதை ஒரு பதிவாகவே நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன். அதனால தான் இந்த பதிவுனா ஒட்டுமொத்த தேவமாக இருக்கும். நான் இதை ஒரு பதிவாக வாட்ஸ்அப் தளங்கள் வாயிலாக வெளியிடுகிறேன். என் மீது நம்பிக்கையும் பாசமும் என் மேலே என்னை நம்புனீங்கன்னா இந்த சமுதாயம் எனக்கு ஆதரவு கொடுங்க. அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. என் மேலே நம்பிக்கை இல்லைனாலும் நீங்கள் ஆதரவு கொடுக்க வேண்டாம். ஆனால் இனி அவர் சம்பந்தப்பட்ட அவருடைய புகைப்படத்தையோ அவருடைய பெயரையோ நீங்கள் பத்திரிகையில் பதிவிட்டீங்கன்னா அந்த விழாவுக்கு தயவுசெய்து எங்களை வந்து என்னை கூப்பிட வேண்டாம் அப்படின்னு சொல்லி மிகவும் தாழ்மையோடு நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி என் உறவுகளே.
அனைவருமே அந்த பதிவை பார்த்துருப்பீங்க. அதாவது அண்ணன் டாக்டர் கே.என். இசக்கிராஜா தேவர் வந்து ஒருத்தரை பிடிக்கலைன்னா அந்த பதிவை வந்து அருமையாக போட்டிருக்காரு. என்னன்னா, அவர் போகிற பாதை சரியில்லை, அதனால நாங்கள் வந்து அவரை விட்டு விலகி இருக்கோம். ஒரு இடங்களுக்கு போனால் எங்களை கூப்பிடாதீங்க, அவர் வரக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வர மாட்டோம், அவர் போகக்கூடிய பாதை சரியில்லை, அதனால நாங்கள் வந்து ஒதுங்கி இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு எந்த ஒரு பாதிப்பு இல்லாமல், அவருக்கும் எந்த கஷ்டமும் இல்லாமல், மற்ற பொறுப்பாளருக்கும் எந்த பாதிப்பு இல்லாமல் அந்த ஒரு பதிவு போட்டிருப்பாங்க. அனைவரும் பார்த்துருப்பீங்க. அண்ணன் நேதாஜி சுபாஷ் சேனா அண்ணன் மகராஜன் அவர்களை பற்றி நான் ஒரு பதிவு என்னென்னா, நம்ம சமுதாயத்தில் பல இயக்கங்கள் வைத்து நடத்திட்டு வராங்க. அதில் பல மீடியாக்கள் இருக்குது. அந்த மீடியாக்களில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்பாக செயல்பட்டு வருது. அண்ணன் மகராஜன் அவர்கள் வந்து பிற சமுதாயத்திட்ட வந்து ஒரு பேட்டி கொடுக்குறாரு. என்னென்னா, ஒரு சில விஷயங்கள் நல்லிணக்கம், பல விஷயங்கள்லாம் பேசுகிறாரு. அதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அது பெரிய வாழ்த்துக்கள், அது பெரிய விஷயம். அவங்க வந்து பிற சமுதாயத்தை வந்து வாழ்த்துறாங்கன்னா பெரிய விஷயம். அது எப்பயுமே யாருமே ஏற்றுக்க மாட்டாங்க. ஆனால் வந்து இவர் பண்ணுறது பெரிய விஷயம், வாழ்த்துக்கள். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, நான் பார்த்ததிலே உங்கள் மீடியா வந்து சிறப்பாக செயல்பட்டு வருது அப்படின்னு. அவங்களுக்கு வாழ்த்து தெரிவிக்கலாம். அதேமாதிரி நம்ம இயக்கத்துலேயும் நம்ம சமுதாயத்துலேயும் நிறைய வந்து மீடியாக்கள் இருக்குது. அவங்களுக்கும் அந்த மாதிரி பண்ணணும். பிறந்த இனத்தை வந்து இது வந்து காட்டி கொடுக்குற மாதிரி இருக்குது. இப்போ பிள்ளை, இப்போ அண்ணன் மகராஜன் அவருடைய பையன் வந்து நல்லா படிக்கக்கூடிய பையன். அதேமாரி அண்ணனுடைய தெரிஞ்ச ஃப்ரெண்டோ யாரோ இருக்கும், அவங்களுடைய பையன் படிக்கவே மாட்டான். அண்ணன் மகராஜன் அவருடைய பையன் வந்து நல்லா படிக்கக்கூடிய பையன், மார்க் எடுத்திருக்கான். ஆனால் மகராஜனுடைய பையனும் அவங்களுக்கு வந்து பிடிக்காது. அப்போ என்ன சொல்லணும், மார்க்கும் அரிய எடுத்திருக்கான் அந்த பையன். அப்போ அந்த ஃப்ரெண்டோட பையன் வந்து அதிக மார்க்கும் எடுக்கல, ஒன்றும் எடுக்கல. அப்போ என் பையனோட அவன் பையன் பரவாயில்ல அப்படிங்கிற சொல்ல மாதிரி இருக்குது இந்த மீடியா பேச்சு. ஏன் எங்கள் சமுதாயத்தில் உள்ள மீடியாவோட உன் மீடியா வந்து பரவாயில்ல அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்குது. அப்போ நம்ம சமுதாயத்தில் உறவுகளை வந்து அதை எப்படி எடுத்துப்பாங்க, மன கஷ்டமாலாம் வரும். இப்போ நம்மளுடைய மீடியாக்கெல்லாம் வாழ்த்து தெரிவித்தா கூட பெருமை, அண்ணா மகாராஜன் பரவாயில்ல அப்படின்னு. நீங்கள் வந்து இப்படி பண்ணுறது வந்து தவறு. ஆனால் என்னுடைய கருத்து, அது மற்றவங்க எப்படி எடுத்துப்பாங்கன்னு தெரில. நம்ம சமுதாயத்தில் எல்லாருமே நம்ம புரிஞ்சுக்கிட்டாங்க, தேவ சமுதாய உறவுகள் புரிஞ்சுக்கிட்டாங்க. என்னென்னா, ஒரு சில தலைவர்கள் பணத்துக்காக விலை போகிறாங்க அப்படிங்கிறதுல, அதில் வந்து ஒரு சில பேர் இருக்காங்க. ஆனால் வந்து ஒரு சில பேர் செய்ய தவறுனால பல இதாகும். அண்ணன் மகராஜன் அண்ணன் மேலே ஒரு நம்பிக்கை இருக்குது, ஒரு மரியாதை உண்டு. ஆனால் நீங்கள் பேசின ஒரு சில விஷயங்கள் பிடிக்க எனக்கு தெரிஞ்சு நீங்கள் வழிகாட்டி நல்ல மாதிரி கொண்டு போகிறீங்கன்னு தெரியுது, ஒரு சில அமைப்புகள் எல்லோரும் கூட சேர்ந்து. அதனால் அதே மாதிரி பண்ணுங்கள். ஒருத்தரை வந்து பிடிக்கலன்னா ஒருத்தரை வந்து தாழ்த்தி பேசாண்டாம், நம்மளுடைய பொறுப்பாளர்கிட்டையும் சொல்லிடுங்க. எல்லாருமே தேவசம உறவுகள் எல்லாருமே புரிஞ்சுக்கோங்க. நம்ம எப்போ கவுந்து விழுறோம் அப்படின்னு காத்துட்ருக்காங்க. அதனால் அதேமாதிரி நம்ம வந்து நடக்கக்கூடாது, நம்ம முன்னேறி வரணும். அதை பற்றி சிந்திப்போம். ஒவ்வொரு இயக்கங்களும் வச்சு நடத்துகிறீங்க, அதை வந்து வளர்ச்சி அடைஞ்சு கொண்டு வாங்க. இப்போ கன்னியாகுமரி மாவட்டம் தொடங்கி தென் மாவட்டம் முழுவதும் இப்போ சிறப்பாக செயல்பட்டு வருதுன்னா தேவசமுதாய உறவுகள் வந்து புரிஞ்சுட்டாங்க. அது வந்து பிஎம்டின்னு. ஏன்னா தேவரையாவை போல் ஒரு ஆள் பிறந்து வர முடியாது, அவருடைய ஆசீர்வாதம் இருக்கலாம். அது வந்து பிஎம்டியில் தான் இருக்குது. ஏன்னா நம்ம சமுதாயத்தை ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்னா அதுக்கு முன்கூட்டியே அவங்க பிரச்சனையை தீர்த்து வச்சு நம்ம சமுதாயம் அங்கீகாரம் பெறணும், சமுதாய கல்வி ரீதியாக முன்னேறி வரணும், பொருளாதாரத்தில் முன்னேறி வரணும், நம்ம எல்லாருமே தொழில் செஞ்சு நல்லா முன்னேறி வரணும். அதே மாதிரி இளைஞர்கள் மது அருந்தக்கூடாது, கைதியாக ஆகக்கூடாது, என்னென்னா ஜெயிலுக்கு போகக்கூடிய சிந்தனை வரக்கூடாது அப்படின்னு மாற்றி கொண்டு வராங்க. இதே போல் தேவ சமுதாயத்தோட அமைப்புகள் வச்சு வாரீங்க, அவங்களும் இதேமாரி பண்ணுங்க. அப்போ நாங்கள் வந்து உங்களை வந்து தேர்ந்தெடுக்கோம், நல்ல மாதிரி வராங்க அப்படின்னு வாழ்த்து தெரிவிக்கும். ஆனால் பிஎம்டிங்கிற வந்து யாருமே தவறு சொல்ல முடியாது, ஏன்னா சிறப்பாக செயல்பட்டு வருது. ஆனால் இசக்கிராஜா தேவர் பல கஷ்டங்கள் பல பல போராட்டங்களையும் சந்தித்து இன்னைக்கு தன்னெழுச்சி இரவு பகல் தூக்கம் இல்லாமல் இன்னைக்கு முன்னேறி வந்துட்டு இருக்காருன்னா இன்னைக்கு மக்களுடைய அந்த சப்போர்ட்டு தான். அதனால நம்ம சமுதாயத்தில் உள்ள இயக்கங்களுடைய தலைவர்களுக்கு எந்த ஒரு கஷ்டமும் வந்துடக்கூடாது. ஒருத்தருக்கு பிடிக்கல ஒருத்தர் விளைக்கிறோம். அதேமாரி எந்த ஒரு எதுவுமே நம்ம வலைதளங்களில் வந்து குறிப்பாக எதுவுமே விமர்சனம் பண்ணாண்டாம். ஏன்னா நம்ம வந்து என்னைக்கு கவுந்து விழுறோன்னு எல்லாம் காத்துட்டு இருக்கு. அதனால் அது எதுவுமே நடக்காண்டாம். எல்லோரும் முன்னேறி வர்றதை பார்ப்போம். அண்ணன் மகராஜன் அவர்களுக்கு வந்து என்னுடைய கருத்து அதான், என்னுடைய மைண்டில் தான் சொல்கிறேன். அந்தமாரி உறவுகள்கிட்ட எல்லாம் சொல்லி புரிய வைங்க. எல்லாருமே நல்லா படித்து நல்லா முன்னேறணுங்கிறது தான் நம்ம தேவ சமுதாயம் நல்லா முன்னேறி வந்துட்டுருக்கு. அதனால் அதுக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். பிஎம்டி மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா,
சமுதாயத்தில் எந்தெந்த தலைவர்கள் ஏதோ ஒரு பாதிப்படைஞ்சாலும் நம்ம இயக்கங்களில் இருந்து நம்ம உறவுகளுடைய நண்பர்களாக இருக்கட்டும், யாராவது வெளியே இயக்கங்களில் இருந்தாலும் அவங்களுக்கு ஒரு பிரச்சனைனா போய் பொருள் கொடுக்கணும். அவன் அந்த சமுதாயத்தில் இருக்கான், இவன் இந்த சமுதாயத்தில் இருக்கான் அப்படின்னு பார்க்கக்கூடாது. அவனுக்கு ஒரு பிரச்சனைனா இறங்கி தீர்வு காணணும். அதுதான் நம்ம தேவைமாரு அப்படிங்கிறதுல வந்து அதே மாதிரி பிற சமுதாய மக்களுக்கு வந்து இந்த இடைஞ்சல் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒழுக்கத்தை சொல்லி கொண்டு வரக்கூடியதுன்னா பிஎம்டி தான். அதனால் தேவ சமயத்தில் உள்ள தலைவர்களுக்கு எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் எந்த ஒரு மனக்கசப்பு வந்தாலும் அப்படியே விட்டுருங்க, போட்டி போடாதீங்க. ஒவ்வொரு இயக்கங்கள் வச்சு ஒவ்வொரு சமுதாயத்தில் நடத்தி வராங்க, அவங்களும் சிறப்பாக வந்துட்டுருக்காங்க. நம்ம சமுதாயத்தில் ஒற்றுமையாக இருக்கணும், அதை முக்கியத்துவம் கொடுங்க. ஒருத்தருக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா ஒதுங்கி இருக்கிறது நல்லது. அதனால் நம்ம சமுதாயத்தோட முக்கியத்துவம் கொடுத்து வளர்ந்து வரதை பாருங்கள் உறவுகளே. நன்றி, வணக்கம். விடைபெறுகிறேன்.